ஹாய், வாங்குங்க. இன்னைக்கு நம்ம சூப்பராக ஸ்வீட் செய்யலாமா? என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்குறீங்களா? இந்த பால் பாக்கெட் வச்சு தான் செய்யலாம்னு இருக்கேன். எல்லாரும் ஸ்வீட்டு நல்லா இருந்தாதாங்க சாப்பிட முடியும். ஆனால் நம்ம அதை கிட வச்சு தான் நம்ம அந்த ஸ்வீட்டே செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை கிட வச்சு எப்படி இந்த ஸ்வீட் செய்யணும் பார்க்கணுமா? வாங்க. இப்போ நம்ம அந்த பாலை கட் பண்ணி காய்ச்சிடலாங்க. தண்ணின்னு எதுவுமே ஊற்ற வேண்டாம். பாலை கட் பண்ணிட்டோம், ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம காய்ச்சும் போதே இந்த பால் கெட்டு போச்சுனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்படி கெடாமல் இருந்தாலும் நம்ம இதை கெடாதான் வைக்கணும். அப்போ தாங்க ஸ்வீட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பால் கொதிக்கிட்டு பால் நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த பாலை கெட வைக்க போகிறவன் இவன் தான் இதை கெடுக்க போகிறான். நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு 2-3 சொட்டு ஊற்றிடணும். இது இல்லைன்னா வினிகர் இருந்தால் கூட ஒரு சொட்டு ஊற்றினா போதும். இது ஊற்றிட்டோம்னு வச்சிங்களேன், அவன் ஆல்ரெடி கெட்டு போயிடுவான். பார்த்தீங்களா? ஒரு பாலை கெடுறதுக்கு ஒரு லெமன் இருந்தாலே போதும். பாருங்கள், டப்புன்னு இவன் கெட்டுடுவான். இப்போ நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடணும், அவ்வளோதான். அப்படி இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இவன் கெட்டு நல்ல தண்ணியும் ஒரு மாதிரி கட்டியுமா வந்துடுவோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதை ஃபில்டர் பண்ணி இதை இந்த பன்னீருக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சூடெல்லாம் ஆறட்டு. இப்போ பார்த்தீங்களா, நல்ல பால் தனியாக அந்த தண்ணி தனியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஜல்லடை வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்டி மட்டும் தான் நமக்கு தேவை. அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ இதை இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல குளிர்ந்த தண்ணி ஊற்றி நம்ம இதை எடுத்துடணும். ஏன்னா நம்ம லெமன் ஊற்றிருக்கோம்ல, அதனால் அந்த புளிப்பெல்லாம் இதில் இறங்கியிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தான் இதில் ஊற்றுறேன். பாருங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோன்னு வச்சுங்களேன், இதில் உள்ள புளிப்புத்தன்மை வெளில வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று எடுத்துங்க. அந்த துணியில் இதை அப்படி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு இப்படி நல்லா இருத்தி வச்சுட்டு புளிஞ்சு எடுத்துருங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட வெளில வந்துடும். இந்த பாருங்க, பார்த்தீங்களா? புளிஞ்சொன்று வருது பார்த்தீங்களா? இதை ஒரு பிளேட்டில் இப்போ கொட்டுறேன் பாருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ கையை வச்சு நம்ம நல்லா அழுத்தி இதை பிணைஞ்சிக்கலாம். இந்த கட்டியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்படி திரியாக இருக்கிறதெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். இதில் இருந்து இந்த மாதிரி சின்னதாக உருண்டை உங்களுக்கு எப்படி சேஃபு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இப்படி கையில் வச்சு லைட்டாக அப்படி ஒரு உருட்டிட்டு நம்ம அந்த வடையெல்லாம் தட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சேஃபாக உருட்டி இப்படி ஊட்டிங்க. அப்படி இதாக இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக கூட நம்ம விரம்னோம்னா நல்லா வரும். மாதிரி இப்படி எல்லா உருண்டையும் ஊட்டி வச்சிடலாம். பார்த்தீங்களா, 1/2 லிட்டர் பாலில் ஒரு 12 பீஸுக்கிட்ட தான் வந்திருக்குது. இது 1 லிட்டர் எடுத்தோம்னா நிறைய வரும். இதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கரையை இதில் போட்டுறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். பற்ற வச்சுட்டு இதை அதில் வச்சிடலாம், காய்ச்சணும். இப்போ சர்க்கரை வந்து கொஞ்சம் கரைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த சர்க்கரை தண்ணி இவங்க கொதிக்கட்டுங்க. அதுக்கடையில் நம்ம இன்னொரு பாக்கெட் பால் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இதை கொதிக்க வைக்க போகிறோம். இவனை கெட வைக்க வேணாம், இவன் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கணும். திக்கான பால் எடுத்துங்க. இதை காய வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டு. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கொதிக்க தண்ணியில் அப்படியே வந்து பன்னீர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே போட்டுடலாங்க. போட்டு இதுலேயே நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த சிரப்பில் உள்ள தண்ணி எல்லாம் இந்த ஸ்வீட்டில் வந்து இறங்கணும். போட்டு இப்படி ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேக. இந்த பக்கம் பால் போட்டோம் பார்த்தீங்களா, இது தான் கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும்போது இப்போ லைட்டாக ஆப்பை வச்சு கரண்ட்டு விட்டுடுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் வத்தி கொஞ்சம் திக்னஸாக வரணும். நல்லா கொதிக்க விடுங்கண்ணே. இப்போது இந்த பாலுக்கு தேவையான அளவு நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த சர்க்கரை அந்த பாலில் நல்லா கரையட்டும். பாருங்கள், நம்ம கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ இதில் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த பால்லே சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். வாசனைக்காக ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 5-6 முந்திரியை வந்து நல்ல பொடிசாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதாமும் வச்சுருக்கேன். பிஸ்தா போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பிஸ்தா இல்லை. நான் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போடுறேங்க. அந்த இதிலே கொஞ்சம் வேகும். இப்போ பாதாம் அதே மாதிரி கொஞ்சம் இதில் எடுத்து இதில் போடுறேன். இந்த பாலில் இது கொஞ்சம் நல்லா வேகட்டு, நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரணும். அந்த கலரும் குங்குமப்போட கலரும் சேஞ்ச் ஆகி நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த மலாய் மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு அப்பப்போ நம்ம கரண்டி வச்சு கிளறி அடி பிடிக்காத அளவு கிளறி விட்டுடலாம். ஏன் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கிறோன்னா அப்போ தான் பாருங்கள், இங்கே பாருங்கள் அதில் பெருசாக நிற்கிது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக போட்டோம்ல. இப்போ இந்த சக்கரை பாகில் நல்லா வேகும், அப்போ தான் பெருசாக வரும். அதுக்கு தான் நம்ம மூடி போட்டு வேக வச்சது. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வேகட்டு. சிறப்பில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, எடுத்து பார்த்தா சாஃப்டாக தான் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக திருப்பி கூட விட்டுடலாம், அந்த வடையை திருப்புற மாதிரி கூட. நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாங்க. நல்லா வெந்துருச்சு. இது ஒரு வாரத்தில் அப்படியே இருக்கட்டு, அப்படியே இறக்கி வச்சிடலாம். பாருங்க, நல்லா திக்காகி நம்ம போட்ட அந்த முந்திரி பாதாமும் எல்லாம் இதில் வெந்து அந்த கலரே சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்குது. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஆறினோடனே இது எப்படியும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து இப்போ நம்ம இந்த பாலில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். போதும். இப்போது இந்த சக்கரை பாகில் வெந்த இந்த பன்னீர் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, ரசமலாய்ங்க அந்த ஸ்வீட்டு பேர். இது இதுக்கு மேலே அப்படியே ஜீராலேருந்து இப்படி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க, சூப்பராக. இப்போது மறுபடியும் இந்த பாலில் கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் லைட் சூடாக ஊற்றுறேன். நீங்கள் நல்லா சில்லுன்னு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங் பண்ணிட்டு ஊற்றும்போது வச்சிங்களேன், சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதுக்கு மேலே லைட்டாக நம்ம துருவி வச்சுருக்க முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாதாம் நட்ஸ் இதில் மேலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ. அவ்வளோதாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அடிச்சுக்க முடியாது இந்த டேஸ்ட்டு. இதே மாதிரி சூப்பராக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக ரசமலாய் ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.